அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு. எங்களை நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, அப்பா இந்த வேலைக்காக நன்றி தகப்பனே, அப்பா இந்த ஊழியத்துல தகப்பனே, அப்பா இந்த இணையதள நேரல ஜெபக்குழுல தகப்பனே, அப்பா எல்லா தடைகளையும் தகப்பனே இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் ரத்தத்தை கொண்டு இப்போ உதைக்கிறோம் நாங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசப்பா இந்த இன்டர்நெட் வசதி தகப்பனே, அப்பா ஒவ்வொருவருக்கு தகப்பனே, அப்பா இந்த மீட்டிங் தொடங்கி முடிவு வரை தகப்பனே எந்த தடங்கள் இல்லாம நடக்க உதவிட்டீங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு 999வது நாள் இணையதள நேரடி ஜெபக்குழுல நம்ம இந்த ஜெபங்களை தொடர்ந்து நடத்துகிறோம். இன்னைக்கு ஆரம்ப ஜெபம் செய்வதற்காக நமது சகோதரர், நமது இயக்குனர் எஸ்பி டேனியல் அண்ணா அவர்களை வருக வருக என்ன வரவேற்கிறோம். அடுத்த பாடல் பாடு சகோதரி சிஸ்டர் மேரி சாம்சன் அவர்களை கலங்கின நேரங்களில் என்ற பாடலை பாட நம்ம வந்திருக்காங்க. அவங்களை வரவேற்கிறோம். வேத பாடம் வாசிப்பதற்கு
கொடுப்பதற்காக நமது அன்பு சகோதரி எலிசானியடே அவர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். அவர்களையும் இயேசு நாமத்தில் இணையதள நேரலை ஜெபக்குழு சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்த செய்தி கொடுப்பதற்காக நமது அன்பு சகோதரர் டாக்டர் தேவதாஸ் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களையும் இருவரும் கூப்பி நம்ம வரவேற்கிறோம். அவங்க பள்ளத்தாக்கு என்ற பொருளின் கீழே ஆகோர் பள்ளத்தாக்கு என்ற தலைப்பின் கீழ் உபத்திரவத்தை நம்பிக்கையின் வாசலாக மாற்றிய தேவன் என்று யோசுவா 7:26 மற்றும் ஒசியா 2:15 வசனங்களை கொண்டு நம்மிடையே செய்திகளை ஆண்டவர் தந்த செய்திகளை பகிர்ந்து கொள்வார்கள். அடுத்ததாக நம்ம ஜெபம். இன்னைக்கு ஜெபம் நாடுகளுக்காக, மாநிலங்களுக்காக, மக்களுக்காக ஜெபங்கள். இந்த காரியங்கள் அனைத்தையும் ஆண்டவர் பொறுப்பேற்று நடத்துவார்கள். ஆமென். அடுத்ததாக ஆரம்ப ஜெபம் செய்வதற்காக நமது அன்பு சகோதரர் டேனியல் அண்ணா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேளைக்காக நன்றி செலுத்துவோங்க தாவே. ஒரு சிறு கூட்டத்தை கூட்டினப்பா நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் 93வது நாள் நான் வந்திருக்கிறோம் சுவாமி. இத்தனை நாட்களும் வரும்படியாக கத்துக்கிறது நன்றி செலுத்துகிறோம். நாளும் ஆண்டவே விசேஷமாக நாங்கள் உங்களுடைய பிரச்சனத்திலே வந்து நிற்கிறோம் அப்பா. வந்த யாவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. வந்த எல்லோரும் ஆண்டவரே ஒரு செய்தி கொடுக்க முடியாது, செய்தி கேட்க முடியாது வந்திருக்கவில்லை அப்பா. எல்லோருமாக ஜெபிக்க முடியாது வந்திருக்கார் சுவாமி. இது ஜெப ஊழியம் என்று அறிந்திருக்கிறோம் சுவாமி. ஐயா, வந்திருக்கிற யாவரும் ஜெபிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்து சேர கிருபித்தார். வந்தவர்களுக்கு ஸ்தோத்திரம். பல தாமத மக்களையும் கத்தை கூட்டி கொண்டு சேர்க்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லோருமாக வந்து ஆண்டவரே ஜெபிக்க முடியாத கிருபித்தார் சுவாமி. ஜெபிக்க ஜபங்களை கேட்கிற தேவன் என்று அறிந்திருக்கிறோம். ஐயால் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்தும், தகுதியற்ற எங்களை பரிசுத்தப்படுத்தும், ரத்தத்தால் கழுவி சுத்திகரியும். அது நிமித்தமான ஆண்டவரே எங்கள் பாவங்கள் தலையிடாதபடியாக கர்த்தர் அதை நீக்கிவிட்டு நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கும் கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தரும்படி ஜெபிக்கிறோம். நிமித்தமாக நாங்கள் ஆண்டவரே நாங்கள் நாளே நாட்டுக்காக ஜெபிக்க போகிறோம், பிற நாளுக்காக ஜெபிக்க போகிறோம், எங்களோட மாணவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம், மக்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஜெபங்கள் எல்லாவற்றையும் கட்டாயமாக கேட்டு அந்தபடியாகவே எங்கள் ஆசீர்வாதத்தை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். விசேஷமா நாளே ஆண்டவரே செய்தி கொடுக்க வந்திருக்கிற சகோதரன் என்னுடைய தேவதாஸ் அவர்களை விசேஷ அபிஷேகத்தை நிரப்பி ஆண்டவரே நாங்கள் பள்ளத்தாக்குகளை தியானித்துக் கொண்டு வருகிறோம். நானும் ஆண்டவரே ஆகோர் என்ற பள்ளத்தாக்கு குறித்து நாங்கள் தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து, அவருக்கு விசேஷ அபிஷேகத்தை கொடுத்து, தெளிவான வார்த்தையால் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவும் இது நிமித்தமாக நாங்கள் ஆசிரியக்கப்பட்டு தேவனை கனப்படுத்த குறித்து செஞ்சிருக்கிறோம். அர்ப்பணிக்கவும் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதி கனமையும் மேம்பத்தை எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாம் ஜெபம் பிதாவே. ஆமென். நன்றி அண்ணா, நன்றி. அடுத்ததாக பாடல் பாடுவதற்கு நம் அன்பு சகோதரியை மேரி சாம்சன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வந்து பாடல் பாடுவதை அழைக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை, நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை, தேவைகள் 1000 என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீருண்டு, தேவைகள் 1000 என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீருண்டு, தேவையை காட்டிலும்
பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ, தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ, நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை, நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. மனிதனின் தூஷணையில் மனமடைவடைவதில்லை, நீர் எந்தன் பக்கமுண்டு, தோல்விகள் எனக்கில்லை. மனிதனின் தூஷணையில் மனமடைவடைவதில்லை, நீர் எந்தன் பக்கமுண்டு, தோல்விகள் எனக்கில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை, நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. ஆமென். ஆமென். அழகாக நம்முடைய கலங்கின நேரங்கள், அதாவது இன்னைக்கு தலைப்பு என்னன்னா ஆக்கோர் பள்ளத்தாக்கு ஸ்தோத்திரத்தின் மகிழ்ச்சியின் வாசலாக மாற்றிய தேவன் என்ற தலைப்பின் கிழமை. அந்த தலைப்புக்கு ஏற்றவாறு இந்த பாடலை செலக்ட் பண்ணி ஆவியானவரை நம்மிடையே கொண்டு விட்ட நம்ம சகோதரிக்கு தேங்க்ஸ், நன்றிகள் நன்றிகள். அடுத்ததாக வேத பாடம் வாசிப்பதற்காக நமது அன்பு சகோதரி எலிசாந்தி அவர்களை அழைக்கிறோம். யோசுவா 7:22 முடிய உள்ள வசனங்களை அவர்கள் நமக்கு வாசித்து காட்டுவார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 26 வரை. உடனே யோசுவா ஆட்களை அனுப்பினான். அவர்கள் கூடாரத்துக்கு ஓடினார்கள். அவனுடைய கூடாரத்தில் அது புதைந்திருந்தது, வெள்ளியும் அதன் கீழ் இருந்தது. அவைகளை கூடாரத்தின் மத்தியிலிருந்து எடுத்து யோசுவாவினிடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரிடத்திலும் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தார்கள். அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலரும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலரும் அவன் மேல் கல் எறிந்து அவைகளை அக்கினியால் சுட்டெரித்து கற்களால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவேலை குவித்தார்கள். அப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படும். நன்றி சகோதரி. அடுத்ததாக நன்றி சகோதரி. அடுத்ததாக செய்தி வேலைக்காக நம்ம கடந்து செல்கிறோம். செய்தி வேலையில் நமது அன்பு சகோதரர் தேவதாஸ் அவர்களை உப தலைவர் அவர்களை செய்தி நம்மளுடைய கர்த்தரை செய்தியை பகிர்ந்து கொள்ள அன்புடன் இணையதள ஜெபக்குழு மூலமாக சார்பாக வரவேற்கிறோம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபையாக நீ தந்திருக்கிற இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறுகூட்ட ஜனங்களாக உங்கள் பாதத்திலே நாங்கள் உங்கள் சத்தியத்தை நாங்கள் ஆராயும்படி தேவரி வந்திருக்கிறோம். ஒரு விசை அடியனை மறைத்து உமது வார்த்தைகள் வெளிப்பட வேண்டுமாறு மனத்தில் மன்றாடுகிற தகப்பனே, தேவரி இந்த ஆகோர் பள்ளத்தாக்கில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி எங்கள் இதயத்தை நீர் ஒருமுகப்படுத்த வேண்டுமாறு மனத்தில் மன்றாடுகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கான தலைப்பு நமக்கு ஆகோர் பள்ளத்தாக்கு. இதனுடைய விரிவாக்கம் உபத்திரத்தை நம்பிக்கையின் வாயிலாக மாற்றிய தேவன் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். இந்த தலைப்புல பாத்தீங்கன்னா இதற்கு ஆதாரமா 2 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று யோசுவா 7 அதிகாரம் 26 வசனம், மற்றொன்று
ஓசியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை அடிப்படையை கொண்டு இன்றைய தியானத்தை நம்ம ஏறெடுப்போம். மனித வாழ்க்கையில பல நினைவுகள் நிறைந்திருக்கும். பல அனுபவங்கள் நினைவுனால இருந்திருக்கும். சில நினைவுகள் நமக்கு சந்தோஷத்தை தரும். சில நினைவுகள் கண்ணீரையும் தோல்வியும் நினைவுபடுத்தும். சில சம்பவங்களை நம்ம மறக்க விரும்புகிறோம். சில பள்ளத்தாக்குகள் நம்ம வாழ்க்கையில மீண்டும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேதாகமம் நமக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறது. என்னன்னா, தேவன் நம்முடைய கண்ணீரின் இடத்தையே நம்பிக்கையின் வாசலாக மாற்ற வல்லவர் அப்படிங்கிறத ஒரு சத்தியத்தை வேதாகமத்திலிருந்து நமக்கு கற்றுக்கொள்கிறோம். யோசுவா புத்தகத்துல ஆகோர்ங்கிற பள்ளத்தாக்குன்னு சொல்லி நம்ம வாசித்தோம். அது பாவம் வெளிப்பட்ட இடம், தோல்வி ஏற்பட்ட இடம், நியாய தீர்ப்பு நடந்த இடம், துக்கம் நிறைந்த இடம். ஆனால் அதே ஆகோர் பள்ளத்தாக்க ஓசியா புத்தகத்துல நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, நம்பிக்கையின் வாசல், திராட்சை தோட்டம், புதுப்பிப்பின் இடம், பாடல் மீண்டும் எழும் இடம் அப்படிங்கிற மாதிரி மாறுது. ஒரே இடம்தான், இரண்டு விதமான அனுபவங்கள். மனித நிலையிலிருந்து பார்க்கும்போது அது தண்டனையின் பள்ளத்தாக்கு, ஆனால் தேவன் தொடும்போது அது நம்பிக்கையின் வாசல். இன்றைய செய்தியினுடைய மைய சத்தியமே அதுதான். நாம் வீழ்ந்த இடத்திலேயே தேவன் நம்மை எழுப்ப முடியும். நான் அழுத இடத்திலேயே மீண்டும் பாட வைக்க முடியும். உத்தரத்தின் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாசலாக மாற்ற முடியும் அப்படிங்கிறதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியது. சரி, இந்த ஆகூர் அப்படிங்கிற சொல்லினுடைய அர்த்தம் என்ன? ஆகூர் அப்படிங்கிற ஒரு எபிரேய சொல்லுக்கு கலக்கம், துன்பம், உபத்திரவம், குழப்பம், வேதனை அப்படிங்கிற பொருள் உண்டு. இந்த பெயர் ஆகான் செய்த பாவத்தோடு தொடர்புடையது. அதை தான் யோசுவா 7:25 வாசிக்கிறோம். நீ எங்களை கலங்க பண்ணியது என்ன? கர்த்தர் என்று உன்னை கலங்க பண்ணுவார் என்றார். ஆகான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாவத்தை கொண்டு முழு தேசத்தையும் கலங்க பண்ணினான். அதனாலதான் அந்த பள்ளத்தாக்குக்கு பேர் கலங்கத்தின் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்பட்டது. இதுல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்ன? பாவம் தனிப்பட்ட தனிப்பட்டதாக தோன்றினாலும் அதன் விளைவுகள் பிறரையும் பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதாவது சின்னுடைய நேச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ப்ரெட்டிங். சின்னுடைய அனதர் நேச்சர் என்ன? ஸ்ப்ரெட். பாவம் ஒரு இடத்துல லோக்கலைஸ் இருக்காது, அது டீலோக்கலைஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அதோட இதனுடைய பாவத்தினுடைய வலிமையை, பாவத்தினுடைய அந்த பவரை நம்ம பல இடங்கள்ல வேதத்துல கத்துக்கொள்ள முடியும். குறிப்பா ரோமர் 6:23, கலாத்தியர் 6:7, என்னாகமம் 32:23 அந்த இடங்கள்ல பாவத்தினுடைய வல்லமை, இந்த பவர் ஆஃப் த சின் அப்படிங்கிறத குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். பாவம் மறைக்கப்படலாம், ஆனால் மறைந்து விடாது அப்படிங்கிற உண்மையான சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியுது. எரிகோவுடைய வெற்றிக்கு பின்னால ஆயின்ல ஏற்பட்ட ஒரு தோல்வியை பார்க்கிறோம் நம்ம இந்த யோசுவா 7ஆம் அதிகாரத்துல. யோசுவாவோட 6ஆம் அதிகாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் எரிகோவை வென்றார்கள். அது ஒரு பெரிய ஒரு வெற்றி. எரிகோவின் மதில் விழுந்தன. இஸ்ரேல் மக்கள் தேவனுடைய வல்லமையை கண்டார்கள். எதிர்பாராத ஒரு வெற்றி கிடைத்தது. ஆனால் அடுத்த அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தை பார்த்தா ஆயி அப்படிங்கிறது ஒரு சிறிய பட்டணம். ஆனா அதுல தோல்வி அடைஞ்சாங்க. ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்துக்கு அனுப்புனாங்க. அவர்கள் ஆயி பட்டணத்துக்கு முறிந்தோடினார்கள். அதுல ஏறக்குறைய 36 பேரை வெட்டினாங்க அப்படிங்கிறத 7ஆம் அதிகாரம் 4-5 வசனத்துல பாக்குறோம். இவங்க ஏன் தோற்றாங்க? இவ்வளவு போர் திறன் குறைவா இல்லை. ஆயி பட்டணம் ரொம்ப வலிமையானதும் கிடையாது. ஆனா முக்கியமான காரணம் தோல்விக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, பாவம் இருந்தது. பாவம் மறைக்கப்பட்டு இருந்தது. அது தேவனுடைய பிரசன்னத்தை தடுத்தது. அததான் யோசுவா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்றது, இஸ்ரேல் புத்திர சாபத்தீடானதிலே துரோகம் செய்தார்கள் சொல்லி. இப்ப இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, நேற்றைய வெற்றி இன்றைய வெற்றிக்கு உத்தரவாதம் கிடையாது. நாம் கடந்த அனுபவங்களை நம்பக்கூடாது, கடந்த அபிஷேகத்தை நம்பக்கூடாது, கடந்த சாதனையை நம்பக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிரசன்னத்தில் நடக்க வேண்டும். அததான் யோவான் 15:5 வாசிக்கிறோம். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அனுதினமும் அவரோடு சேர்ந்து வாழக்கூடிய நடக்கக்கூடிய அந்த அனுபவம் தான் நமக்கு உண்மையிலே ஒரு ஆவிக்குரிய அனுபவம். வெற்றிக்கு பிறகு அலட்சியம் வந்தால் சிறிய சோதனை கூட ஒரு பெரிய வீழ்ச்சியை என்ன பண்ண உண்டாக்கலாம்.
சரி, ஆகானின் பாவம் வெளிப்பட்டது அப்படி பாத்தீங்கன்னா, ஆகான் எரிகோவிலே சாபத்தீடான பொருட்களில் சிலவற்றை எடுத்துக்கொண்டான். அது 20-21 வசனத்துல அழகாக வாசிக்கிறோம். கொள்ளையில் அழகான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 சேக்கல் வெள்ளியையும் 50 சேக்கல் நிறைவான ஒரு பொன் தடியையும் கண்டு அதன் மேல் ஆசைப்பட்டு அவைகளை எடுத்துக்கொண்டான். இதோ அவைகள் என் கூடாரத்தின் நடுவிலே பூமிக்குள் புதைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லுது. இதுல 4 விதமான ஸ்டெப் இருக்கு பாருங்க. அந்த பாவத்துடைய நேச்சர், பாவம் எப்படி வளரும் நமக்குள்ள அப்படிங்கிறத கற்றுக்கு. ஃபர்ஸ்ட் அது கண்டான், அதுக்கப்புறம் அது மேல ஆசைப்பட்டான், அப்புறம் அதை எடுத்தான், தென் அதை மறைத்து வைத்தான். இதுதான் யாக்கோபு 1:14-15. அவனவன் தன் சுய இச்சனை இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் சொல்லுவோம். ஏவாளுடைய வாழ்க்கையில் இதேதான் நடந்தது. கனியை கண்டால், விரும்பினால், எடுத்தால், புசித்தால் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ பாவம் முதலில் கண்களில் நுழைகிறது, பின்னர் மனதில் இடம்பெறுகிறது, பின்னர் செயலில் வெளிப்படுகிறது, இறுதியில் அதை மறைக்க முயற்சி செய்கிறோம். அதனாலதான் அனுதினம் நம்ம வாழ்க்கையில ஆண்டோடு சேர்ந்து வாழும் பொழுது நம்ம கட்டாயமா செய்ய வேண்டிய ஒரு ஜெபம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 119:37 மாயையை பாராதபடி என் கண்களை விலக்கி உமது வழியில் என்னை உயிர்ப்பியும் அப்படின்னு சொல்லி சொல்ற தாவீது. தென் மறைக்கப்பட்ட பாவம் தேவனுடைய பிரசனத்தை நம்மகிட்ட இருந்து தடுக்குது. அப்ப ஆகான் தன்னுடைய கூடாரத்துல பொருட்களை புதைத்திருந்தான், யாரும் பார்க்கலன்னு சொல்லி எண்ணான். ஆனால் ஆண்டவர் அதை பார்த்துக்கிட்டு இருந்தார். அததான் எபிரேயர்ல பாக்குறோம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் விளையரங்குமா இருக்குது. சோ மறைக்கப்பட்ட பாவத்தினுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, யோசுவா 7:12 சாபத்தீடான உங்க நடுவில் விளக்காதிருந்தால் நான் உங்களோடு இரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த வசனம் ரொம்ப ஒரு ஹாஷான வசனம். இஸ்ரேலோட படை இருந்தது, ஆயுதம் இருந்தது, தலைவர்கள் இருந்தாங்க. ஆனால் பட்டணத்தை பிடிக்க போகும்போது தேவனுடைய பிரசனம் இல்லாத, அதனால அவங்களால வெற்றி பெற முடியல. அதனாலதான் ஆணுடைய பிரசனம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதான் நம்ம பல வேத வசனங்களை பார்க்கிறோம். சங்கீதம் 66:18 என் இருதயத்தில் அக்கிரம சிங்கத்தை கொண்டே நான் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அதே போல ஏசாயா 59:2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் எனக்கும் தேவனுக்கு இடையே பிரிவினை உண்டாக்குறது. இப்ப நமது வாழ்க்கையில தொடர்ந்து தோல்வி ஏற்படும் போது வெளிப்புற காரணங்களை மட்டும் தேடாம உள்ளத்தை ஆராய வேண்டும். அதான் சங்கீதத்துல மறுபடியும் பார்க்கலாம், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்தியில வழியில நடத்தும் சொல்லி தாவீது ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நம்ம பார்க்கிறோம். தென் ஆகோர் பள்ளத்தாக்கு பாவம் நியாயம் தீர்க்கப்பட்ட இடம். ஆகோன் செய்த பாவம் வெளிப்படுத்தப்பட்டது, அவரும் ஒப்புக்கொண்டாரு, பாவத்திற்கான நியாய தீர்ப்பு நிறைவேற்றப்பட்டது. அதுக்கப்புறம் தான் அப்பொழுது கர்த்தர் தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினார் அப்படின்னு சொல்லிட்டு 26ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பாவம் சின்னதாக இருந்தாலும் அது வெளிப்படுத்தப்பட்டு, பாவம் சிறியதா பெரியதா அப்படின்னு சொல்லி டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. பாவம் சிறியதாக கருதப்படவில்லை, பாவம் பாவம் தான், அதுக்கு குவான்டிடேட்டிவ் இதே கிடையாது. அப்ப அது வெளிப்படுத்தப்பட்டு அகற்றப்பட்டது. இல்ல ஆவிக்குரிய சத்தியம் என்னன்னா, ஆண்டவர் பாவியை நேசிக்கிறார், ஆனா பாவத்தை அங்கீகரிக்கவில்லை. 1 பேதுரு சொல்ற மாதிரி, உங்களை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் எல்லா நடக்கையிலும் பரிசுத்தராய் இருங்கள். இப்ப ஆகோர் பள்ளத்தாக்கு நமக்கு தேவனுடைய பரிசுத்தத்தை நினைவுபடுத்துகிறது. நமக்கு கல்வாரி சிலுவை ஒன்றுதான் நமக்கு நம்மளுடைய பாவத்திற்கான ஒரு பரிகாரம். அப்போ நமது பாவத்திற்கான ஆகோர் பள்ளத்தாக்கு அங்க கல்வாரி சிலுவையில நியாயத்திற்கு நிறைவேறுது. அங்கே நம்பிக்கையின் வாசல் நமக்கு திறக்கப்பட்டது. அப்போ எப்போ நம்ம ஆண்டவரோட சிலுவையில ஆண்டவர்கிட்ட தஞ்சமாயிரமோ அப்பமே நமக்கு நம்முடைய பாவங்களை மன்னித்து அவரண்டை நாம் சேரும் போது ஆகோர் பள்ளத்தாக்கு அனுபவத்தை கடந்து செல்ல நமக்கு நிச்சயமாக ஆண்டவர் உதவி செய்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப யோசுவால இருக்கக்கூடிய ஆகோர்ல இருந்து ஓசியாவின் ஆகோர் வரைக்கும் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யோசுவால 7ஆம் அதிகாரத்துல ஆகோர் பள்ளத்தாக்கு பாவத்தின் நினைவிடம், தோல்வியின் அடையாளம், நியாய தீர்ப்பின் இடம் சொல்லி வாசிக்கிறோம். பட் ஓசியால பாத்தீங்கன்னா ஆகோர் பள்ளத்தாக்கு நம்பிக்கையின் வாசலாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது தேவனுடைய மீட்பின் வல்லமையை வெளிப்படுத்துகிறது. தேவன் கடந்த காலத்தை மறைக்கவில்லை, ஆனா அதை மாற்றுகிறார். ஆகோன் அப்படிங்கிற பேர் அழிக்கவில்லை, ஆனால் அது நம்பிக்கையின் வாசலாக மாற்றுகிறார். இதன் பொருள் துன்பம் நடந்தது மறுப்பதற்கல்ல, பாவத்தின் தீவிரத்தை குறைப்பதல்ல,
வேதனையை மறந்து போவதல்ல, ஆனால் இந்த இடத்துல புதிய செயல் தொடங்குகிறது. அதனால்தான் நம்ம கிறிஸ்துவ அண்டை வரும் பொழுது நமக்குள்ள ஒரு புது சிருஷ்டி ஏற்படுது. இது 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஆகிறான், பலவை ஒளிந்து போயின, எல்லாம் புதியதாயின அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்ப தேவன் நம்மளுடைய கடந்த காலத்தை மாற்றாமல் விடுவதில்லை, அதை ஒரு மீட்பின் சாட்சியாக அந்த இடத்துல மாற்றுவதை நம்ம பார்க்கிறோம். சரி, ஆகர் பள்ளத்தாக்கு எப்படி நம்பிக்கையின் வாசலாக மாறுது? இதுல ஒரு 5 விஷயங்கள் இருக்குது. பாவம் வெளிப்படும் போது மறைக்கப்பட்ட பாவம் நம்பிக்கையை மூடுகிறது, ஆனால் அறிக்கையிட்ட பாவம் கிருபையின் வாசலை திறக்கிறது. நீதிமொழிகள் வாசிக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான்னு சொல்லி வைக்கிறோம். 1 யோவான் 1:9 நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர்களை மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். 2வது, மனம் திரும்புதல் ஏற்படும் போது. மனம் திரும்புதல் என்பது கண்ணீர் சிந்துவது மட்டுமல்ல, அது ஒரு திசை மாற்றம், டைரக்ஷன், ரீஓரியன்டட். உங்கள் முழு இருதயத்தோடு, உபவாசத்தோடு, அழுகையோடு, புலம்பலோடு என்னத்தை திரும்புங்கள் அப்படின்னு சொல்றாரு. 3வது, தேவனுடைய சிச்சையை ஏற்றுக்கொள்ளும் போது. எந்த சிச்சையும் தற்காலத்தை சோதனைகள் நமக்கு சந்தோஷமாக துக்கமாக போகணும், ஆனால் பின்னால அதில் பழைய நீதியாக சமாதான பலனை தரும் சொல்றாரு. 4வது, கிருபை பற்றி கொள்ளும் போது. கிருபை பற்றிக்கொள்ளணும், இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் கிருபாச தண்டனையில் தைரியமாக சேர கடவுள் சொல்லி எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம். 5வது, தேவனுடைய வாக்குத்தத்தை நம்பும் பொழுது ஆகர் பள்ளத்தாக்கு நம்பிக்கையின் வாசலாக நமக்கு மாறுகிறது. இப்ப ஆகர் பள்ளத்தாக்கு ஓசியால என்ன மாதிரி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அது ஒரு திராட்சை தோட்டம். அதுல பாத்தீங்கன்னா 2:15 அவ்விடத்துல இருந்து அவளுக்கு திராட்சை தோட்டங்களை கொடுப்பேன் அப்படின்னு. பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது உபத்திரத்தின் இடம், ஆனா திராட்சை தோட்டம் அப்படிங்கிறது பலன், செழிப்பு, மகிழ்ச்சி, ஆசீர்வாதம் என்பதை குறிக்கிறது. அப்ப தேவன் உபத்திரத்தின் இடத்தில் பலனை உருவாக்குகிறார். அழுகையின் பள்ளத்தாக்கை தாண்டி அதை நீரோற்றுகிறார் அப்படிங்கிறது சங்கீதத்துல 84:6 வாசிக்கிறோம். அப்ப அதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் வெறும் இழப்பை நிறுத்துவதில்லை, இழந்ததை மீண்டும் பலனாக்குகிறார் அப்படின்னு சொல்லுது. கண்ணீர் ஜபமாக மாறுகிறது, காயம் சாட்சியாக மாறுகிறது, தோல்வி ஞானமாக மாறுகிறது, அவமானம் பணிவாக மாறுகிறது, உபத்திரம் ஊழியமாக மாறுகிறது. இப்ப அதே இதுல ஓசியா 2:15 2வது பகுதியில பாத்தீங்கன்னா, அவள் தன் இள வயதின் எகிப்து தேசத்துல வந்த நாளிலும் பாடினது போல அங்கே பாடுவாள். இது இஸ்ரேல் மக்கள் செங்கல்லை கடந்த பின் பாடிய பாடலை நினைவுபடுத்துகிறது. அப்பொழுது மோசே இஸ்ரேல் புத்திரரும் கர்த்தருக்கு பாடினார்கள் சொல்லி வாசிக்கிறோம். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற போது அவங்க பாடல் வருகிறது, அங்கு பாடினார்கள். இப்போதும் தேவன் கூறுகிறார், ஆகோன் பள்ளத்தாக்கிலிருந்து மீண்டும் பாடுவார்கள். எப்போ? ஆண்டவரோடு வரும் பொழுது, சிலுவையை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணும் பொழுது. நம்பிக்கையின் வாசல், நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கையின் வாசல் என்ன? இயேசு கிறிஸ்து தான். ஓசியா ஆகோர் பள்ளத்தாக்கி நம்பிக்கையின் வாசல் என்று கூறுகிறார். ஆனா புதிய ஏற்பாட்டில் இயேசு கூறுகிறார், நானே வாசல், என்னாலே ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்றார். யோவான் 10:9. இயேசுவே மன்னிப்பின் வாசல், இயேசுவே ரட்சிப்பின் வாசல், இயேசுவே சமாதானத்தின் வாசல், இயேசுவே நித்திய ஜீவனின் வாசல். யோவான் 14:6 பார்க்கிறோம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், அவராலே அன்றி வேறொருவரால் ரட்சிப்பில்லை அப்படிங்கிறத அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம். ஆகோரின் பாவம் ஆகோர் நியாயத்திற்கப்பட்டது, ஆனால் கிறிஸ்து நமது பாவத்திற்காக கல்வாரியில் நியாய தீர்ப்பை தாங்கினார். அப்ப கல்வாரி மரணத்தின் இடமாக இருந்தது, அவமானத்தின் இடமாக இருந்தது, சாபத்தின் இடமாக இருந்தது. ஆனால் அதுவே ஆண்டவர் உயிர் தந்த பின் நமக்கு நம்பிக்கையின் வாசலாக மாற்றப்பட்டது. சோ இதை இயேசுவின் ரத்தத்தினாலே பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ நமது வாழ்க்கையில ஆகோர் பள்ளத்தாக்குகள் காணப்படலாம். இந்த ஆகோர் பள்ளத்தாக்கு ஒருத்தருக்கு ஒரு விதமாகவும் வேறொருக்கு ஒரு விதமாக இருக்கலாம். என்ன? மறைக்கப்பட்ட பாவமா இருக்கலாம், தவறான முடிவுகள் இருக்கலாம், பொருளாதார இழப்பு இருக்கலாம், உடல்நல உபத்திரம் இருக்கலாம், ஊழியம் தோல்வி இருக்கலாம், அவமானம் இருக்கலாம், நிராகரிப்பு இருக்கலாம், நம்பிக்கை இழப்பு இருக்கலாம். ஆனா முக்கியமான கேள்வி, நாம் பள்ளத்தாக்கில் இருக்கிறோமா என்பது மட்டுமல்ல, அந்த பள்ளத்தாக்கில் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பது கேட்பதாகும். தேவன் நம்மை அங்கே ஆராய்கிறார். நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் நாம் திரும்ப கடவோம். தேவன் அங்கே நம்மை சுத்திகரிக்கிறார்.
அவர் நம்மை சுத்திகரித்து வெளியே புறப்படுகிறது போல சுத்திகரிப்பராகவும் உட்கார்ந்திருக்கிறார். தேவன் அங்கே நம்மை ஆறுதல் படுத்துகிறார். எவ்வளவுதான் பெரிய உத்தரங்கள் இருந்தாலும் நம் தேவன் நம்மளை அந்த இடங்களில ஆறுதல் படுத்துகிற தேவனா இருக்கிறார் அப்படிங்கிறத வாசிக்கிறோம். தேவன் அங்கே ஒரு புதிய கதவை நமக்கு திறக்கிறார். ஒருவனும் பூட்டக்கூடாத திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஆகோர் பள்ளத்தாக்குகள் போன நிலைமைகள் இருந்தாலும் அதையெல்லாம் மாற்றி ஒரு நம்பிக்கை பிறப்பதற்கு நமக்குன்னு ஒரு சகாயம் இருக்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரையே நாம் நம்பிக்கை வைத்து அவரே நாம் சார்ந்திருக்கும் பொழுது எப்பேற்பட்ட ஆகோர் பள்ளத்தாக்குகளும் எப்பேற்பட்ட நியாயத்திற்கும் பள்ளத்தாக்குகளும் நமக்கு கணிப்பாகவும் சந்தோஷமாகவும் நம்பிக்கை தரக்கூடிய பள்ளத்தாக்குகளாக மாறும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் நம்ம ஒருவருக்கும் தந்தருவாராக. ஆமென். நன்றி நன்றி சகோதரரே. அழகாக ஆகோர் பள்ளத்தாக்கு எப்படி எப்படி எல்லாம் இருக்கும், அது பாவத்தை இது பண்றது, நியாய தீர்ப்பு எடுக்கிறது, தோல்வியை காட்டுறது, துக்கத்தை காட்டுறதுனாலும் அதே ஆகோர் பள்ளத்தாக்கு ஒசியால என்ன சொல்லிருக்குன்னா, ஒசியால என்ன பண்ணீங்க, அது புதுப்பிக்க இடமாக காணப்படுது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தான் நானே வழி சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன்னு சொல்லி வசனங்கள் நிறைய வசனங்கள் மூலமாக சொல்லி நானே வழி சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை அண்டிக் கொள்கிற பாக்கியவான்கள் சொல்லியிருக்காரு. அவரே மெய்யான திராட்சை சொல்லி அவரை பற்றி கொள்கிறார். ரத்தத்தினால நம்மளை என்ன செஞ்சிருக்காரு, விடுதலை கொடுத்திருக்காரு. அவரை நம்ம பற்றி கொள்ளும் பொழுது நமது வழிகள் இன்னதை சொல்லிட்டு நம்ம நேரான வழியில் நடத்தி நம்மளை என்ன செய்யப்படுறாரு, நித்திய வாழ்வுக்குள்ள அழைத்து செல்ல போகிறார் அப்படிங்கிறது நல்ல தெள்ள தெளிவாக நமக்கு அழகாக வசனங்கள் மூலமாக விளக்கிய நமது அன்பு சகோதரனுக்கு நன்றிகள் பல. எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபையாக நீர் தந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிறுகுட ஜனங்களாக இருந்தாலும் உமது பாதத்திலே கடந்த 1 மணி நேரமாக பாதத்திலே காத்திருந்து நாங்கள் சத்தியத்தை கேட்கவும் ஆண்டவரே எங்களை ஜெப விண்ணப்பங்கள் மத்தியில் சமர்ப்பிக்கவும் தேவரே எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கேட்ட சத்தியங்கள் ஒவ்வொருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க தேவரை கிருபை பாராட்டும். சத்தியத்தை கேட்கிறா மாத்திரமல்ல, அதன்படி நாங்கள் நடக்கிறவர்களாக காணப்பட எங்களை நீர் பலப்படுத்த வேண்டுமாறு உம்மிடத்தில் மன்றாடுகிற தகப்பனே. கேட்ட விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றுக்காக நாங்கள் உம்மிடத்தில் நன்றிகளோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். தேவரே, விசேஷமாக அசாம் மாநிலத்திற்காக நாங்கள் எடுத்த ஜெபத்திற்கான விண்ணப்பங்களுக்கான பதில்களை நாங்கள் உம்மிடத்திலிருந்து விரைவாக எதிர்பார்க்கிறோம் நினைக்கிறோம் தகப்பனே. பாதிப்பட்ட மக்கள் எல்லாம் சீக்கிரமாக குணமாகத்தக்கதான கிருபைகளை நீங்க தர வேண்டுமாறு உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். இந்த நாளிலே பங்கு கொண்ட ஒவ்வொரு குடும்பத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரே, ஒவ்வொரு எங்கள் ஜப பங்காளருடைய குடும்பங்களை நீ பாதுகாப்பாக நடத்தி வர வேண்டுமாறு உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். குடும்பத்திற்கு நல்ல பாதுகாப்பும் நல்ல குடும்பத்தினுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்தித்தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. குடும்பத்துல ஒவ்வொருவருடைய மன வாஞ்சைகளை எல்லாம் நிறைவேறத்தக்கதாக தேவரை கிருபை பாராட்டும். என்னென்ன காரியங்களை எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்களோ அந்த காரியங்களை நடைபெறுவதற்கு தேவரை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் இந்த ஜெப ஊழியங்கள் எந்த விதமும் தங்கு தடை இல்லாமல் நடந்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், அநேக மக்கள் இதில் கலந்து கொள்ளத்தக்கதான கிருபைகளை நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்படியாக இந்த ஊழியங்கள் வளர்ச்சியிடவும் மென்மேலும் வளரத்தக்கதான கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த ஜெப ஊழியங்களை முன்னின்று நடத்தி வரக்கூடிய எங்களோட அருமையான டேனியல் சாருக்காகவும் மனஜாமத்துக்காகவும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், அவர்களை உற்சாகப்படுத்துங்க. இன்னும் இந்த ஊழியங்களை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளை அவங்களுக்கு கொடுத்து இன்னும் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக அவங்களை எடுத்து நீங்கள் பயன்படுத்த வேண்டுமாறு முன்னாடிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் செய்த எல்லா விதமான உபகாரங்களுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். துதி கனமை மேல உண்மைக்கு செலுத்துகிறோம். ஏசுமை ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல தந்தையே, ஆமென். நன்றி சகோதரரே, நன்றி. இந்த தினத்தை அநேகர் உள்ள கஷ்டப்பட்டீங்க. காரணம் இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளும் இது அனுப்பிச்சிட்டு இருந்தேன், லிங்க் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். லிங்க் அனுப்பாததுனால மக்கள் சேர முடியாது போனது பார்க்குறேன். ஆகையால் இந்த தடவை ஒரு ஆன்லைன்லேயே ஒரு நெட்டு கொடுத்துடுறோம், ஒரு லிங்க் கொடுத்துடுறோம். அந்த லிங்க் நாங்கள் மாற்றினவங்க வழியே மாற்றப்படாது. ஆகையால் எல்லா நாளும் அதே லிங்க் தான் இருக்கும். நீங்கள் அந்த லிங்க்கை அப்படி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா வேற இடத்துல உங்கள்
பர்சனல் டேட்டா எங்கேயாவது டவுன்லோட் பண்ணிச்சிக்கலாம். அந்த லிங்க்கில் தான் நாங்கள் ஜாயின் பண்ணுவோம். ஏன்னா அந்த லிங்க்கு தான் வந்து வனஜாதிகளுடைய லிங்க்கு. அவங்க தான் அட்மிட் பண்ணுவாங்க. ஆகையால் அவங்க லிங்க்கு தான் நீங்கள் போகணும். அதை தவிர்த்து வேறு எந்த லிங்க்கும் நீங்கள் போக முடியாது. அப்படி ஒரு மாற்றம் இருந்தால் சில நாட்களில் வந்து வனஜாதிகளால் உள்ளே வர முடியாமல் இருக்கலாம். அப்படி மாற்றம் இருந்தால் நாங்கள் கட்டாயம் சொல்லுவோம். அப்பொழுது நீங்கள் மாற்றலாம். இல்லாவிட்டால் இதே லிங்க் தான் தொடரும். அதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக வரப்போகும் ஜெப நாளிலிருந்து முதலாவதாக ஜெபத்தை எடுத்து விடுவோம். ஏன்னா எல்லாம் செய்தி கேட்டு போயிடுறாங்க. செய்தி கேட்க வர வேண்டாம். ஜெப ஊழியம் இது. ஆகையால் கட்டாயமாக நாங்கள் முதல்ல ஜெபத்தை முடிச்சிடுவோம். முடிச்ச பிறகு செய்திக்கு வந்து ஒரு 6:45க்கு இடம் கொடுத்துருவோம். 6:45லேருந்து நீங்கள் முடிஞ்சால் 7 மணியோ 7:05 வரைக்கும் கூட நீங்கள் ஜெபம் பண்ணலாம். பிரச்சனை இருக்காது. நீங்கள் செய்தி கொடுக்கலாம். பிரச்சனை இருக்காது. ஆகையால் முதலாவது ஜெப ஊழியம் தான். ஆகையால் வரங்க எல்லாரும் ஜெபத்துக்காக தான் வரணும். வரவங்க வந்து கடைசி இருந்து செய்திக்கு கொண்டாச்சு ஆசை இருந்தாக்கா அவங்க வேணும் வெயிட் பண்ணட்டும். அது பிரச்சனை கிடையாது. இந்த ஜெப ஊழியத்துக்கு தடையிடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆகையால் இதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. இப்போ நம்ம வந்து விசுவாச பிரமாணத்துக்கு செல்ல போகிறோம். வனைந்த வல்ல பரனான பானக தந்தையை நம்புகிறேன். பானக தந்தையை நம்புகிறேன். அவர் ஒரு திருமகன் கன்னியிடம் அனைவரின் நாத கிறிஸ்துவுமாய் அவதரித்ததையும் நம்புகிறேன். அவதரித்ததையும் நம்புகிறேன். பிலாத்துவின் கீழவர் சிலுவையதில் பெரும் பாடுகளுடன் இறந்தடங்கி பெருங்குழி புகுந்ததை நம்புகிறேன். பெருங்குழி புகுந்ததை நம்புகிறேன். உயிரோடெழுந்தார் 3ஆம் நாள் உயரே எழுந்து பரன்வலமே உடனிருப்பதையும் நம்புகிறேன். உடனிருப்பதையும் நம்புகிறேன். உயிருள்ளோரும் இறந்தோரும் உண்மையாம் தீர்ப்பை அடைந்திடவே உறுதியாய் வருவார் நம்புகிறேன். உறுதியாய் வருவார் நம்புகிறேன். தூயாவி தூயோர் சபை உறவு பாவ மன்னிப்பு உடல் உயிர்ப்பு மெய்நிலை வாழ்வையும் நம்புகிறேன். மெய்நிலை வாழ்வையும் நம்புகிறேன். ஆமென். வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய் வாழ்கவும் திருநாமம் வருகவும் அரசு பெருகவும் விருப்பம் வாழ்கவும் திருநாமம். வானகம் போல வையகம் தனிலும் வாழ்கவும் திருநாமம். தினமெங்கள் உணவை தயவுடன் தாரும் வாழ்கவும் திருநாமம். பாவங்கள் யாவும் பொறுத்தன்மையாளும் வாழ்கவும் திருநாமம். பிறப்பிலை நாங்கள் பொறுப்பது போல வாழ்கவும் திருநாமம். சோதனை நின்றமை விளக்கிய காரும் வாழ்கவும் திருநாமம். தீவினை இருந்தே மீட்டிட வாரும் வாழ்கவும் திருநாமம். ஆட்சியும் ஆற்றலும் அனைத்தல மாண்பும் வாழ்கவும் திருநாமம். இன்று போல் என்றும் இறைவனை உமதே வாழ்கவும் திருநாமம். ஆமென் ஆமென் அநாதியாய் ஆமென் வாழ்கவும்
வாழ்கவும் திருநாமம். ஆமென் ஆமென் அநாதியாய் ஆமென், வாழ்கவும் திருநாமம். நம்முடைய கர்த்தர் இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் திவ்ய ஐக்கியமும் இன்றும் என்றுமாக நம்மளோடு இருப்பதாக. ஆமென். இன்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவன் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவன் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி. ஆமென். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாள் வந்திருந்த அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் வியாழக்கிழமை வந்து இந்த கூட்டத்தில் பயந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். அனைவரும் வருக வருக என அனைவரையும் வரவேற்கிறோம். நன்றி.